அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம ஊர்லயே இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க்க வச்சுட்டு, எதுக்குங்க அடுத்த கண்ட்ரியோட போபா ட்ரிங்க்கெல்லாம் தேடி ஓடணும்? சூப்பர் டெலிஷியஸான ரெஃப்ரெஷிங்கான மோலிஸ் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. கொர கொரன்னு அரைக்கக்கூடாது. 1/2 கப் அரிசிக்கு நான் 2லேருந்து 2 1/2 கப் அளவு தண்ணி மிக்ஸிய அலசி ஊத்திக்கிறேன். கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு, இத அடுப்புல வச்சு கைவிடாம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது போக போக அல்வா மாதிரி நல்லா கெட்டியா வந்துரும். மாவு பச்சை வாசனை போய் நல்லா வெந்து நமக்கு கிடைச்சிரும். இதுக்கடையில நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் கெட்டியா. அது மட்டும் இல்லாம கொஞ்சமா பாதாம் பிசினும் ஊற வச்சிருக்கேன். நீங்க ஜவ்வரிசி வேணும்னாலும் வேக வச்சு வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுல்ல ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன். மேல வந்து ஜல்லிக்கரண்டியில கொஞ்சமா இந்த மாவை இப்படி ப்ரெஸ் பண்றோம் அப்படின்னா கீழே மோலிஸ் வந்து நமக்கு அழகா விழுந்துரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டம்ப்ளிங்ஸ் மாதிரி இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கடையில் நான் வந்து வெள்ளைப்பாகும் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ வெள்ளைப்பாகுனா ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே நல்லா கொஞ்சம் சில்லுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது ஐஸ் க்யூப்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஒரு இதுவாக போட்டு நம்ம அப்படியே வந்துட்டு வெள்ளைப்பாகு தேங்காய் பால் ஊற்றி சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பாதாம் பிசின் பிடிக்கலை அப்படின்னா ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா வியாசர்பாடியில் ரொம்பவே ஃபேமஸ். இஃப்தாருக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.